Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 19/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 1 கவுன்சிலிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலாட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெமோ வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரவுண்ட் 1 சீட்டு கிடைத்த அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் மற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சீட்டு கிடைக்காத மாணவர்களுக்கு 2ஆம் சுற்றில் அவர்களுடைய விருப்பக் கல்லூரி கிடைப்பதற்கு SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வீடியோக்குள்ளே நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு, அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்போம், சாய்ஸ் லாக் பண்ணியிருப்போம், யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதாவது கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் MBBS BDS கோர்சஸ் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி NRI கோட்டா செஷன் 25-26 அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளிக் ஹியர் டு லாகின் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா லாகின் ஐடி, இமெயில் ஐடி இதை கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணி அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வந்திருப்போம். அந்த பேஜுக்கு வந்திருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில் கேட்கும். பேமெண்ட் டீட்டெயிலெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் யுவர் அலாட்டட் ஆர்டர், ஓகேங்களா, இந்த க்ரீன் கலரில் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் ஃபீஸ் பேமெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு ஹைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட்டு, அதில் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயிலு, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு இதெல்லாம் இருக்கிறனால அந்த பேஜுக்குள்ளே நான் போகலை. அதை நான் உங்களுக்கு காமிக்கலை. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரையும் எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். லாஸ்ட் டேட் ஃபார் டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆர்டர் 24/8/2025 அப் டு 5 PM என்ன பண்ணிடணும், நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? சரி, இது அலாட்மெண்ட் ஆர்டருடைய காப்பி. இந்த இடத்துல உங்களுக்கு QR கோடு இருக்கும். எந்த டேட்டு 18/8/2025 இந்த வருஷம்தான். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா செஷனுடைய அகாடமிக் இயர் 2025-26. இந்த சைடு உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, கம்யூனிட்டி, ஜென்ரல் ரேங்க்கு, நீட் ரோல் நம்பர், கோர்ஸு, எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதோ அந்த காலேஜ், நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய நீட் எக்ஸாமில் நீங்கள் பேஸ்ட் பண்ண அந்த ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட் த கேண்டிடேட் சுட் ரிப்போர்ட் த பிரின்சிபல் ஆர் டீன் ஆஃப் த எபோவ் காலேஜ் அலாட்டட் வித் ஒரிஜினல் டாக்குமெண்ட் மென்ஷன்ட் இன் த ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸில் உங்களுக்கு எந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டரில் 1+4 எடுத்துக்கோங்க. 1+3 தான் வேணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நேற்று அதற்கு முதல் நாள் நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த ஆர்டரில் எடுத்துக்கிட்டு சாஃப்ட் காப்பியும் எடுத்துக்கிட்டு 24/8/2025 மாலை 5 மணிக்குள் நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் இஸ் பேஸ்டு ஆன் த பர்சனல் டேட்டா, கேட்டகரி, சப்கேட்டகரி, ஜெண்டர் எக்ஸெட்ரா சப்மிட்டட் பை த கேண்டிடேட். செலெக்ஷன் கமிட்டி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ட்ரூத். அதாவது நீங்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் கொடுத்துருக்கிற சப்கேட்டகரி ஆகட்டும், மற்ற தகவல்கள் ஆகட்டும், நீங்கள் கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில் தான் இதில்
இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏதாவது பிழை இருக்குது அப்படின்னா அதற்கு அந்த மாணவர்கள் கொடுத்த தகவலை பொறுப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலாக எல்லோரும் கொடுக்கறது தான், எல்லா வருஷமும் கொடுக்கறது தான். ஸோ இதை வந்து ஒரு டிஸ்க்ளைமராக கொடுத்துருக்குறாங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு. இந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் 18/8/2025 ஓகேங்களா. லாஸ்ட் இயர் பேமெண்ட் ரெசிப்ட் எல்லாம் இல்லை. இதில் டிரான்சாக்ஷன் ஐடி, அப்புறம் எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க, நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து கட்டினீங்க அப்படின்ற தகவலெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு காலேஜு ஒரு மாணவருக்கு அலாட் ஆகிருக்குது. எந்த கல்லூரி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். 24/8/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஒரு உதவிக்காக இதை நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா. அதே போல் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்கள் நலன் கருதியும் வங்கியினுடைய கணக்கு விபரங்கள் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த ரெண்டையும் நான் ஹைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். பேமெண்ட்டு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எப்படி பே பண்ணீங்களோ அதே மெத்தேடு தான். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய டிரான்சாக்ஷன் லிமிட்டு மட்டும் பர் டேக்கு எவ்வளோ இருக்குது, அந்த கல்லூரிக்கு நீங்கள் என்ன கட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லிமிட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பல வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day, all the best.